ஒரு நிமிஷம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பேச ஆரம்பிச்சிருக்கேன், அந்த டைம் யூஸ் பண்ணி. ஸோ இந்த கதை வந்து பேய் கதை. இன்ட்ரெஸ்டிங்லி இன்றைக்கி வந்து RTS 2 பற்றி எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்தது, எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். யூஎஸ்னுடைய மிகப்பெரிய சாதனை அது. 4 பேர் நல்லபடியாக திரும்பி வந்திருக்காங்க. ஸோ ஏன் இது கனெக்ட் ஆகுதுன்னா, நம்ம பேய் அதை பற்றிலாம் படிச்சுட்டு இருக்க இந்த கதை அதை பற்றி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு 4 தலைமுறை கதை சுருக்கம் 2 நிமிஷம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி பேசணும். 4 தலைமுறை பற்றி ஒரு குடும்பத்தில் இருக்க 4 தலைமுறை கனெக்ட் ஆகும். அவர் யோசிச்சுட்டு இருக்காரு ஆக்சுவலி என்ன 4 தலைமுறை. தாத்தா தான் வந்து கதையை சொல்லுவார், ஆனால் கதை கேட்கறது வந்து பேத்தி, அது அமுது அரசி பேர். இது இந்த கதையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், 2 பேருக்கு தான் பேரே இருக்குது, மீதி எல்லாருமே வந்து பேர் எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ தாத்தாவுக்கு பேர் இல்லை, தாத்தாவுக்கு ஒரு தம்பி இருக்கார், அவர் பற்றியும் பேர் கிடையாது. இப்போ வந்து அந்த தாத்தாவுக்கு அப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கும் பேர் கிடையாது. ஸோ தாத்தா வந்து அவங்க அப்பாவை பற்றி சொல்லுவார். அவர் இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக பிலாக்காயன், அது ஒரு வித்தியாசமாக எனக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சேன், இது எப்படி அமுத அரசி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அமுதத்துக்கு அரசி, அமுத அரசி, பியூட்டிஃபுல், ரொம்ப நல்ல தமிழ் பேர். ஆனால் பிலாக்காயன் வந்து அது சம்மந்தமே இல்லாத லூனாஸ் பிலாக்காயன். ஸோ கதைக்களம் வந்து எங்கே இருக்குன்னா, அந்த ஏரியா லூனாஸ் கம்பம் அப்படின்ற ஊர். ஸோ அந்த ஊரில் இப்போ 2 ஃபேமிலி எல்லோரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒன்று வந்து அமுத அரசி, பிலாக்காயன். இந்த பிலாக்காயன்றது வந்து அந்த ஊரில் இருக்க அந்த பிரிட்டிஷ் ஆர் லைக் இங்கிலீஷ் ஃபாரினர்ஸ்க்கு வந்து சமையல் பண்ணி போகிறது, அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கா. அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கா. அந்த கம்பத்து இதிலேயே வந்து அதிகமான பேர் சீனர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம இந்தியர்கள் வந்து மேபி ஒரு ஃபியூ ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதில் ஒரு குடும்பம் அமுத அரசி குடும்பம். ஸோ இப்போ அமுத அரசிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, பேய் கதை ரொம்ப கேட்கணும். ஸோ அதனால் தாத்தாக்கிட்ட இது ரொம்ப சகஜமான விஷயம் தான். எனக்கு பேத்தி ஆர் பேரன் வந்து தாத்தா கிட்ட கதை கேட்கறது. ஸோ அந்த அமுத அரசி வந்து தாத்தா கிட்ட கதை கேட்டுட்ருக்கா. எனக்கு அது ஸ்பெசிஃபிக்காக வந்து பேய் கதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். அவர் ரொம்ப யோசித்தார், பேய் கதையெல்லாம் உனக்கு பயமாக இருக்குமே அதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு. இல்லை எனக்கு பயப்படுற மாதிரி பேய் கதை சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த பயப்படுற மாதிரி சொல்லும்பொழுது இப்போ அந்த பிலாக்காயன் வந்து ஒரு வட்டிக்கு பணம் வாங்குவா இந்த அமுத அரசினுடைய தாத்தாவுக்கு கிரேட் பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் 4th 3rd ஜென்ரேஷன் அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருப்பா. ஸோ அந்த பணம் வாங்கிறதுக்காக சரி எப்படியும் போய் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக அனுப்புகிறார் அந்த ஊரில். ஸோ இப்போ இதில் என்ன பேய் விஷயம் இல்லை வந்து ஒரு பயப்படுறமான ஒரு விஷயம் எங்கே வரும்னாக்கா, இவர் ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த வீடு வந்து அந்த தெருவுலேயே ரொம்ப கோடியில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அடர் காடு இருக்கும், நிறையா பண்ணிங்கள்லாம் இருக்கும். அதனால் யாரும் அங்கே போய் வாழ மாட்டாங்க. இது ரொம்ப விஷுவலைஸாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அந்த சித்திரம் வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 பசங்களும் இந்த தாத்தா கதை சொல்கிறவர் அப்போ அவர் சின்ன வயசில் இருந்தார், 10-12 வயசு இருக்கும். அவருக்கு ஒரு தம்பி. இவங்க 2 பேரும் கதை கேட்கறதுக்காக போவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற 2 டீனேஜர்ஸ்க்கெல்லாம் அந்த ஒரு டார்க்னஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்றது இமேஜின் பண்ணுறதுக்கு கிராமத்துலேயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இருட்டில் அப்படியெல்லாம் போயிருந்தாக்கா தெரிஞ்சிருக்கும். பாரதியாரே சொல்லியிருப்பார் இல்லையா, எங்கே நான் புளிய மரத்தால் பார்த்தாலும் பேய் என்று பயந்து போவாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த இருட்டாக இருக்கிற விஷயம், அந்த நிசப்தமான சமயத்தில் நடக்கிற ஒரு சின்ன காற்று, சின்ன சத்தம் கூட பேய் அது ஒரு பயத்தை உண்டாக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வயசில் இருக்கிறதால இவங்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பிலாக்காயன் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஆளை பற்றியும் கொஞ்சம் ரொம்ப அழகாக வச்சுருப்பார். அவருடைய புருவங்கள்லாம் ரொம்ப தனியாக இருக்கும், ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு மிரட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்கு போன உடனே அது ஒரு பெரம்பு நாற்காலியில் அப்படியே உட்காந்துருப்பார். வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு அவனுக்கு ஏதோ நான் வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு வரியை சேர்த்துருப்பார். அதுதான் வந்து இந்த ரொம்ப நகைச்சுவையை தூண்டுற மாதிரி இருக்கும். நான் யாருக்கும் சின்ன பசங்களாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எவனே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு சரி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவர் அந்த பிலாக்காயன் வீட்டில் இன்னொருத்தர் இருப்பான். அந்த
அந்த பையனை பற்றி கொஞ்சம் அக்லியாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருக்கும், தலை பெருசாக இருக்கும். டிப்பிக்கலி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நோஞ்சான் சோம்பி அந்த மாதிரி இருக்கும். அவன் தாங்கி தாங்கி நடப்பான். ஆனால் இந்த வந்து பசங்க தன் ஏஜில் வர்றதால பார்த்த உடனே ஒரு வாஞ்சியோடு ரொம்ப சிரிப்போடு வருவான். ஆனால் இந்த அண்ணன் இருக்கா இல்லையா, அமுதரசியுடைய தாத்தா சின்ன வயசில் போகும்போது அவனுக்கு அவரை பார்த்தா ஒரு அருவருப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ப்ரொடெக்டிவாக தம்பியை கொஞ்சம் ப்ரொடெக்டிவ் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக பார்த்து பயந்துட போகிறான்னு சொல்லிட்டு அவனை சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு அவனுக்கு. ஆனாலும் இவங்களை பார்த்து ரொம்ப சிரிப்போட வருவா. அந்த பிலாக்காயன் டீச்சர் இங்கிலீஷ் அவர்கிட்ட போய் இது பண்ணார். சரி இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு, சரிங்க அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்டலாம் இருங்க. அங்கிள்னா சொன்னால் பிச்சிரும் பேச்சு, நீ வந்து சார்னு சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப அழகாக வந்து நீ இனிமேல் என்ன சார்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ அண்ணனும் தம்பியும் 2 பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பிலாக்காயனுக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எதுவும் பெருசாக இல்லை, ஏதோ ஒரு 2 இங்கிலீஷ் வேர்டை சொல்லி கொடுத்துட்டு சரி இதை வந்து 1000 டைம்ஸ் நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவான். 1000 டைம்ஸ் எப்படி ஒரே ஒரு 2 வாரத்தில் ஒரு சென்டென்ஸ் திருப்பி சொல்லிட்டு இருக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் இந்த ஒரு பையன் வேற கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அந்த வீடு முழுக்க அந்த அவனுடைய ஜொல்லு அந்த இதெல்லாம் வந்து ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் இவங்க 2 பேருமே இந்த அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளேயே ஒரு கேம் கண்டுபிடிச்சி ஏதோ விளையாடி இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் போர் அடிச்சதும் அதுக்கப்புறம் இவங்க தெரியும் இந்த பிலாக்காய் எப்போ போயிட்டு எப்போ வருவான் அப்படின்ற விஷயம். ஸோ தே ஹாவ் சம் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நிறைய டைம் இருக்கும். இந்த சும்மா ஓடி பிடிச்சி வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரு கேர்ள்ஸ் பிளேயிங், அதனால் நம்ம கொஞ்சம் தைரியமாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வீடை பற்றி ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணியிருப்பார். அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரே ஒரு டியூப் லைட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் வந்து தூசு வராமல் இருக்கிறதா துணி இருக்கும், இந்த கர்டன் மாதிரி இருக்கும் வச்சுருக்கலாம். ஸோ அந்த கர்டன் எடுத்துகிட்டு அந்த போத்திக்கிட்டு அந்த ரோடுக்கு கடைசியில் அந்த கம்பத்துக்கு புதரில் நின்றுருப்பாங்க. யாராவது சைக்கிள் அந்த பக்கம் வந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த அது எப்படி ட்ரமாட்டிக்காக இருக்கும். தம்பி வந்து கொஞ்சம் தூரத்தில் இருப்பான், இந்த அண்ணன் வந்து இந்த துணியெல்லாம் போத்திக்கிட்டு, நம்மளாம் விளையாடி இருப்போம் இல்லையா, பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது துணியெல்லாம் போட்டு ஒரு போத்திக்கிட்டு ஒரு பேய் மாதிரி இருக்குது இல்லையா, அது மாதிரி பார்த்துட்டு புதரில் பறந்துருப்பான். யாராவது சைக்கிளில் வந்தாங்கன்னா துவாலில் வந்து குதிச்சிடும், எல்லாரும் பயந்து வடிச்சு சைக்கிள் எடுத்துகிட்டு திருப்பி போயிடுவாங்க. ஸோ இது ஒரு இந்த விளையாட்டு நடந்துட்டுருக்கு. ஒரு சமயம் இதே மாதிரி இந்த பிலாக்காயிலும் சைக்கிளில் வந்திருக்கான். தம்பி வந்து சரியாக பார்க்கல, அவன் தான் சார் தான் வராரு அப்படின்னு சொல்லாமல் வருதுன்னு சொல்லிட்டு இவன் சொன்ன உடனே அவன் என்ன துமால்னு குதிச்ச உடனே அந்த பிலாக்காயன் சைக்கிளை போட்டு கீழே துமால்னு விழுந்துருவான். விழுந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்கு ஐயோ நம்மளை இவர் தள்ளி விட்டுட்டுமே என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டு பயந்துட்டு கிட்ட போய் சார் நான் தான் சார். அவருக்கு எழுந்திரிச்சு வந்த அவமானம் இருக்கே, அது தாங்க முடியாமனை போட்டு அடி நடிச்சு. ஸோ இதுதான் நடந்த. அந்த இதை கேட்ட உடனே அமுதரசிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பெட்டில் எழுந்திரிச்சு குதிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இதில் வந்து இதுதான் இந்த ஹியூமரஸ் பார்ட். ரொம்ப அழகாக எழுத்தில் கொண்டு வரதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட், பட் ஆனால் ட்ராமாட்டிக்காக பண்ண முடியும், அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதை பார்த்த உடனே இதெல்லாம் நடந்தது. திருப்பி இவனை போட்டு அடிச்சிடுறாரு. அவன் தம்பி வந்து இதை பார்த்த உடனே பயந்துடுறான். ஸோ கதையை நான் இதோட நிறுத்திடுற, மீதி நீங்கள் பேசுங்க. ஏன்னா 3 விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த கதை மிக கணக்கச்சிதமாக நேர்த்தியாக எழுதியிருக்கார். 4 தலைமுறையும் பேரும் சொல்லாமல் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. 2வது விஷயம், இந்த எப்பவுமே வந்து பயந்தவங்க இன்னொருத்தவங்க மேலே இது பண்ணுறாங்க இல்லையா, ஒரு விதமான ஒரு டாமினேட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ உதாரணமாக அந்த பிலாக்காயின் அந்த கதை சொல்கிறவருடைய அப்பா குடிச்சிட்டு எங்கேயாவது வட்டிக்கெல்லாம் வாங்க முடியலன்னா நேராக வந்து அவங்க அம்மாவை அடிக்கிறது. த சேம் ஃபினாமினன் இந்த பிலாக்காயன் அவன் கீழே விழுந்த அவமானத்தை தாங்க முடியாமல் இவனை போட்டு அடிச்சிருக்கான், நாம் விழுந்துட்டோம் தெரியாமல். ஸோ இந்த கதையை கடைசியில் வந்து 3வது விஷயம் என்ன கனெக்ட் பண்ணியிருக்காருன்னா, எத்தனை பேய்கள் வருதுன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேய்கள் வர மாதிரி இருக்கும். ஏன்னா கடைசியில் இந்த தாத்தா கதை சொல்கிறார் இல்லையா, அவருடைய பையன் அது 4ஆக சேர்த்துக்கலாம், அதில் அதை கொஞ்சம் லேசாக விட்டு அந்த கதை சொல்கிறவர் இருக்கு இல்லையா, அவருடைய பையன் வந்துட்டு சொல்லுவான், நீங்கள் போனால் போது அமுதா போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அமுதாவும் அவரும் ஒரு மனப்பிரமையான பேயோடு இருக்கார். ஸோ பேய்கள் வந்து யார், பிலாக்காயன் தம்பி, பிலாக்காயன் பையன், அதுக்கப்புறம் இவருடைய தம்பி, இவனே தனியாக பேசிகிட்டு இருப்பான், அது விஷயம். ஸோ அதனால் இந்த ஓவரால் சொல்ல மிக நேர்த்தியான ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு விஷயம். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை இதில் குசினினா என்னன்னு எனக்கு தெரியாது. ஐ திங்க் பேக் டோர்னு நினைக்கிறேன். ஓகே, கிச்சன். ஓகே சார். ஆமாம்.
சூப்பர், தேங்க்யூ. பேர் பார்த்து பயந்த மாதிரியே தெரியுது. கேமரா சரி, யாராவது ஆரம்பிச்சிருக்கீங்க.